கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதிக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. அவங்க மயக்கம் தெளியாமல் இருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாமுண்டி ஸ்ரீ ராஜராஜன் ரோஹிணி எல்லாரும் போய் ரேவதியை கூப்பிட்டு பார்க்குறாங்க. கண்ணு முழிக்காமல் இருக்கிற ரேவதியை பார்த்துட்டு சாமுண்டி ஸ்ரீ சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் கிட்டே இருந்து பார்த்துக்கோங்க, அவள் கண்ணு முழிச்சானா எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வந்து பார்க்குறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க சாமுண்டி ஸ்ரீ. கார்த்தியோட கண்ணில் இருந்து கண்ணீர் ரேவதி கை மேலே பட்டதும் ரேவதி கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி மனசில் உள்ள அன்பையும் பாசத்தையும் அப்படியே பொழியிறாங்க. ரேவதி இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தைரியமாக இருன்னு சொல்கிறாங்க. அடப்பாவி, உங்ககிட்ட இருக்கிற காதலை கண்டுபிடிக்கிறக்குள்ளேயே நான் குண்டடிப்பட்டுலாம் தப்பிச்சு வர வேண்டியதாக இருக்குது. இப்போதான் உனக்கு என் மேலே பாசம் அன்பு காதல் வந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க ரேவதி. மாறி ரோஹிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க ரோஹிணி, இனிமேல் உங்கள் அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குண்டடிப்பட்டே தப்பிச்சு வந்துட்டாங்க, அவங்களுக்கு இனிமேல் ஆயுஸ் கெட்டி தான், 100 வருஷம் சந்தோஷமாக வாழ்வாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், கடவுள் மாதிரி வந்து கனெக்டான நேரத்தில் எங்களுக்கு உதவுனீங்க. நாங்கள் ஃபோன் பண்ணினதுமே எந்த தயக்கமும் இல்லாமல் உடனே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, எங்கள் குடும்பமே உங்களுக்காக நாங்கள் கடமைப்பட்டிருக்கோங்கிறாங்க ரோஹிணி. நான் வர்ற வழியிலேயே எவ்வளவோ தடங்கள் ஆச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் ரேவதிய வீட்டுக்காரர் தான் எல்லாம் தாண்டி என்னை காப்பாற்றி கூட்டி வந்தார். அவர் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு என்னை அந்த நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால தான் என்னால் ரத்தம் கொடுக்க முடிஞ்சது, ரேவதியோட உயிரையும் காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க மாறி. அவருக்கு ரேவதி மேலே ரொம்ப பாசம் அதிகம், அந்த வகையில் என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சுவாங்கிறாங்க. அப்படி தான் இருக்கணும், அவருக்கு அவங்க மேலே பாசம் இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ரொம்ப நாள் நல்லா இருக்கணுங்கிறாங்க மாறி. உங்களை கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறேங்கிறாங்க ரோஹிணி. இல்லை இல்லை, நீங்கள் போய் உங்கள் தங்கச்சியை பாருங்கள், நான் இங்கேருந்து கிளம்பிக்குவேன்னு சொல்லிட்டு மாறி இங்கேருந்து போகாமா குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு மாயாவை பற்றி யோசிக்கிறாங்க. மாயா இந்நேரம் ஹாஸ்பிட்டல் போயிருப்பா, ரேவதி கதை இந்நேரம் முடிச்சிருப்பாளா முடிச்சிருக்க மாட்டாளா, என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. சரி மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு இல்லை வேண்டாம். காளிமா பல சிந்தனையில் இருக்கும்போது கரெக்டாக மாயாவே வந்துடுறாங்க. என்ன மாயா, நாம் நினச்ச மாதிரி நல்லபடியாக காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்குறாங்க காளிமா. இல்லை என்னால் முடிக்க முடியலைங்கிறாங்க. என்ன மாயா சொல்கிற, கதையை முடிக்கிறேன்னு தானே அவ்வளோ வேகமாக போனேன், அப்புறம் ஏன் இப்படி தோற்று போய் மூஞ்சி சொங்கி வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க காளிமா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரேவதி கதையை முடிக்கிறதுக்கு தான் நான் ரூமுக்குள்ளே போனேன், அந்த நேரம் பார்த்து டாக்டர் கூப்பிட்றாங்கன்னு ஒரு நர்ஸ் வந்து சொன்னாங்க. திரும்ப வெளியே வரும்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் டிரைவர் பையன் மாரியை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான். அந்த மாரி ரத்தம் கொடுக்க போகிற நேரத்துலையாவது அந்த மாரிக்கு ஜூஸில் மதுவை கலந்து கொடுக்கலான்னு பார்த்தேன், அந்த நேரத்தில் ஜூஸையும் அவள் குடிக்காமல் விட்டுட்டான். ஒவ்வொரு தடவையும் நான் தோற்று போயிட்டான் வந்திருக்கேன். அந்த ரேவதிக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட கரண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தேன், அப்போ ஜெனரேட்டர் போடணும்னு நினச்சாங்க, ஜெனரேட்டரையும் நான் மெயின் ஆஃப் பண்ணினேன், அப்படி இருந்தும் திடீர்னு கரண்ட்டும் வந்துருச்சு. ஆப்ரேஷனையும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் 1 மணி நேரத்தில் அவள் கண்ணு முடிச்சிருவா, இனிமேல் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. திரும்ப எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால என்னால் மறுபடியும் நெருங்க முடியாமல் வந்துட்டேங்கிறாங்க மாயா. என்ன மாயா விஷயத்தை வந்து இப்படி சல்லுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ ரேவதியோட கதையை முடிச்சுட்டு வந்திருப்ப, வெற்றிகரமாக கொண்டாடலான்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி வந்து சொல்கிறீங்கிறாங்க காளி. பார் மாயா, ரேவதி கதையை முடிக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ, இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, என்னோட அனுமதி இல்லாமல் யாரும் இந்த வீட்டுக்குள்ளே நுழையவும் மாட்டாங்க, நீ போலீஸ் கண்ணில் மட்டும் படக்கூடாதுன்னா அதுக்கு இந்த வீடு தான் உனக்கு பாதுகாப்பான இடம். இதுலேயும் அந்த டிரைவர் பையன் மேலே உன் மேலே சரியான கோவத்தில் இருப்பான். ரேவதி இந்த நிலைமைக்கு காரணமானது நீ தான் நினச்சிட்டு நிச்சயமாக அவன் கண்ணு வச்சுட்டே தான் இருப்பான். கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சாவோ இல்லை எங்கேயாவது இருக்கிறேன்னு தெரிஞ்சாவோ உன்னை சும்மா விட மாட்டான். அவன் நம்ம துரத்தி விரட்டுற வரைக்கும் நீ அவன் கண்ணில் பற்றாதேங்கிறாங்க காளிமா. முத்துவேலும் சிவனாண்டியும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்னாச்சு, ரேவதி தப்பிச்சிட்டா போல இருக்குன்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்தி காரில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவங்க 2 பேரும் ஓட்டம் முடிக்கிறாங்க. ஐயோ இவன் கையில் சிக்கிட்டோம், அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. பின்னாடியே போகிறாங்க கார்த்தி வெகு வேகமாக போய் முத்துவேலையும் சிவனாண்டியும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, இப்போ மாயா எங்கே இருக்கா, உங்களுக்கு தெரியாமல் அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது, மாயா எங்கே இருக்கான்னு சொன்னால் உங்களை விட்டுருவேங்கிறாங்க கார்த்தி. எங்களை அடிக்காத கார்த்தி, எங்களுக்கு மாயாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, மாயா எங்கே இருக்கானே எனக்கு தெரியாதுங்கிறாங்க. இதை நம்ப சொல்கிறேன் என்னைய அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க கார்த்தி. அடி தாங்க முடியாமல் சிவனாண்டி உடனே மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கான்னு கேளுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. மாயா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் இங்கே காளிமா வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க மாயா. சிவனாண்டி கார்த்தியை பார்க்குறாங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லு, மாயா இங்கே வரட்டுங்கிறாங்க. சிவனாண்டி கார்த்தி சொல்லி கொடுத்த மாதிரியே மாயாவை அவங்க இருக்கிற இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இதை கேட்ட மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வர சொல்கிறீங்க, இந்த டிரைவர் பையனோ இல்லை வேறு யாராவதுமோ என்னை பார்த்துட்டாங்கன்னா நான் அவ்வளவுதான், என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க, என்னோட கதை முடிஞ்சிடும், நான் அங்கெல்லாம் வர முடியாதுங்கிறாங்க மாயா. நான் சொல்கிறத கேளு, நீ யாரு கண்ணிலையும் படமாட்டேன், யாருக்கும் நீ இங்கே வரது தெரியாது, வந்ததும் போயிடலாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணுங்கிறாங்க. உங்களுக்கு அப்படி என்கிட்ட ஏதாவது முக்கியமாக பேசணும்னு நினச்சா இங்கே காளிமா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அட என்ன மாயா நிலமை தெரியாமல் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க, அந்த டிரைவர் பையலையும் ரேவதியும் கதையை முடிக்கணும்னு தான் நீ நினச்ச, அவங்க 2 பேரும் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாங்க, அவங்க கதையை முடிக்கணும்னா நீ இப்போவே நேரடியாக வான்னு கூப்பிட்றாங்க. இதை கேட்ட மாயா, ஓ அப்படியா, உங்கள் சப்போர்ட் இருக்கும்போது நிச்சயமாக அவங்க 2 பேர்த்தோட கதையும் முடிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிமா கிட்ட சொல்கிறாங்க. காளிமா விஷயத்தை கேட்டதும், ஓ சிவனாண்டி வர சொன்னானா, அப்போ என் மகன் கூப்பிட்டுருக்கானா, நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அந்த டிரைவர் பையனையும் ரேவதியும் முடிக்கிறதுக்கு இவங்களும் ஏதாவது ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க, அந்த திட்டத்தில் நீயும் கலந்துக்கோ, நீ நினச்ச மாதிரியே அவங்க 2 பேர்த்தையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க காளிமா. சரி நீங்கள் இருக்கிற இடத்த
எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்துடுறேங்கிறாங்க மாயா. அதே மாதிரி சிவனாண்டி அவங்க இருக்கிற இடத்துக்கு லொக்கேஷன் அனுப்புறாங்க. மாயா அவங்கள தேடி வந்துட்டு இருக்காங்க. மாயா வரும்போது கார்த்தி ஒளிஞ்சுக்கிறாங்க. மாயா இங்க வந்து பார்க்கும்போது சிவனாண்டி ஒரு மரத்துலயும் முத்துவேல் ஒரு மரத்துலயும் கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்த மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உங்களை யார் இப்படி எல்லாம் கட்டி போட்டிருக்கான்னு கேட்குறாங்க. கார்த்தி வந்ததும் மாயாவை கன்னத்துல பலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ரேவதியை நீ சூட் பண்ணி கல்யாண மண்டபத்துல ஒரு கொலையும் பண்ணிட்டு திரும்பவும் தைரியமா வந்து ரேவதியை சுட்டிருக்கேன்னா நீ என்ன சாதாரண ஆளா? நீ இப்படியே சும்மா விட மாட்டேங்கிறாங்க கார்த்தி. ஏய் நீ எம்எல்ஏ கை வச்சிட்டியா அப்படின்னு மாயா மிரட்டுறாங்க. உண்மையில கை வைக்கிறதா? இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கார்த்தி பலார் பலார்னு கன்னத்துல ஓங்கி ஓங்கி அரைறாங்க. அப்பவே போலீஸையும் வர சொல்லியிருக்காங்க. போலீஸும் வந்துடுறாங்க. கைப்பிடியா சிக்கிடுறாங்க மாயா. போலீஸ் இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கு நன்றி சொல்றாங்க. இந்த மாயா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சதுல இருந்து நாங்களும் தேடோதன்னு தேடிட்டே இருந்தோம். இப்பதான் கைப்பிடியா சிக்கியிருக்கா. எங்களுக்கே டாட்டா கட்டிட்டு எப்படி நழுவி ஓடி இருக்கா பாருங்கன்னு சொல்லி அவங்களும் 2 அடி வச்சு கூட்டிட்டு போறாங்க. டேய் என்னை சிக்க வச்சுட்டு தான் நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா? திரும்ப வருவேண்டா. நான் போனதும் திரும்பி வருவேன் பாரு. இப்படியே இந்த மாயா அழிஞ்சிட்டான்னு மட்டும் நினைச்சிடாத. கண்டிப்பா உன்னையும் உன் பொண்டாட்டியும் விடவே மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போறாங்க மாயா. ஓடி முதல்ல அதையும் பாக்குறேங்கிறாங்க கார்த்தி. இந்த பக்கம் சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் கெஞ்சி கேட்குறாங்க. நாங்கள் தான் உனக்கு மாயாவை பிடிச்சி கொடுத்துட்டோமல்ல, இனிமேல் எங்களை எதுக்கு இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன், கட்ட அவுத்து விடுன்னு சொல்கிறாங்க சிவனாண்டி. உங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை பட்டாது, நீங்கள் விடியற வரைக்கும் கிடங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாரு, அப்பா மவனே அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு நம்மளை இதோடவாது விட்டுட்டு போனானேன்னு சந்தோஷப்படு. மாயா வச்சே இவனோட கதையை முடிச்சிடலான்னு நாம ஒரு திட்டம் போட்டோம். ஆனால் அவன் மாயா வச்சே நம்மளை இப்படி கட்டி போட்டுட்டு மாயாவையும் ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டானே, சரியான கெட்டிக்காரன் தாங்கிறாங்க. சரி எப்படியோ நம்மளை இதோடவாது விட்டுட்டு போனானே, அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. கார்த்தி வீட்டுக்கு வந்ததும் ரேவதி கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாரு நான் உன்கிட்ட ஜெயிச்சிட்டேங்கிறாங்க. எது என்கிட்ட நீ ஜெயிச்சிட்டியா? எதில் ஜெயிச்சா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உன்னையே என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு சொன்ன பார்த்தியா, நீயும் சொன்ன இல்லைங்கிறாங்க. நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கார்த்தி கேட்கவும், நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ சொன்ன, எனக்கு நல்லா காதல் விழுந்தது. எந்த அளவுக்கு என் மேலே காதல் வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியுது. நீயே வெளிக்காட்டிக்காமல் இப்படி இருக்கணும்னு நினைக்கிற, என்கிட்ட சொல்ல வேண்டியதை நான் மனசு விட்டு பேசுங்கிறாங்க ரேவதி. என்னை விட்டு போயிடாத, இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கலானால நீ பேசுனதை நான் கேட்டுட்டு தான் படுத்திருந்தேங்கிறாங்க. இல்லையே நான் அப்படியே சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஏய் நீ என் மேலே எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ இப்போ என்கிட்ட மறைக்கிறேங்கிறதும் தெரியும். என் மேலே நீ வச்சிருக்கிற காதலை வெளிக்கொண்டு வர்றதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக போச்சு தெரியுமா? இதுக்கப்புறமா நீ மறைக்கிறது சரியில்லை. உண்மையை சொல்லு, நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னே இல்லைங்கிறாங்க. இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்த்து ஐ லவ் யூ நீ சொல்லலேன்னு என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு ரேவதி கேட்கவும், ஆமாம் நான் சொன்னேங்கிறாங்க கார்த்தி. நான் தூங்கும்போது தானே சொன்னேன், இப்போ என்கிட்ட நேரடியாக சொல்லுன்னு கேட்குறாங்க ரேவதி. இப்போ சொல்லலைன்னா நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேன் அப்படின்னு கோவமாக இருக்காங்க ரேவதி. இதை பார்த்த கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி நான் உங்ககிட்ட மனசு விட்டு சொல்கிறேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூங்கிறாங்க. இதை பார் கார்த்தி, நம்ம 2 பேத்துக்கும் பிடிக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனால் இப்போ உன்னையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. இப்போ நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டேன். என் மனசில் இப்போ நீ நிறைஞ்சிருக்கேன், அதே மாதிரி உன் மனசுலேயும் நான் நிறைஞ்சிருக்கேன். ஆனால் எப்படியோ இந்த மாயாவால் நம்ம 2 பேர்த்தோட காதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கும்படி ஆச்சு. அவனால நம்மளுக்கு ஒரு நல்லது தான் நடந்திருக்குதுங்கிறாங்க ரேவதி. மாயா என்னை சுடலினா நிச்சயமாக நான் ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்கு நீ எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன், நானும் ஆஸ்திரேலியா கிளம்பியிருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாயாவுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லியே ஆகணுங்கிறாங்க ரேவதி. அவனால தான் இன்னைக்கு நம்ம 2 பேர்த்தோட காதலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இருக்கோன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி தனியாக வந்து தீபாவளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன மேடம் சொன்ன மாதிரியே கார்த்தி யாருன்னு கண்டுபிடிச்சிங்களாங்கிறாங்க. மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம 2 பேரும் ஃபோனில் பேசிக்கிறது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி கார்த்தி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இருந்த சந்திரானால பொறுத்துக்கவே முடியல. இதை பார்த்த சந்திரா உடனே சிவனாண்டி கிட்ட ஃபோன் பண்ணி, இங்கே என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, இதெல்லாம் கண்களோட பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன சந்திரா இங்கே என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியலையாங்கிறாங்க. அங்கே என்னங்க நடந்தது, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சந்திரா சொல்லவும், மாயாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க சந்திரா. என்னங்க சொல்கிறீங்க, காளிமா வீட்டில் தானே பாதுகாப்பாக இருந்தா, எப்படி போலீஸ்கிட்ட சிக்குனான்னு கேட்குறாங்க. அது ஏன் கேட்குற, என்னையும் சித்தப்பாவையும் கட்டி போட்டுட்டான் அந்த டிரைவர் பையன். கட்டி போட்டுட்டு மாயாவை வர வச்சு எங்கள் கையாலேயே எங்கள் கண்ணை குட்டிக்கிட்ட மாதிரி மாயாவுக்கு நானே ஃபோன் பண்ணி வர வைக்கும்படி ஆகிப்போச்சு, நானே மாயாவை பிடிச்சு கொடுக்கும்படியும் ஆகிப்போச்சுங்கிறாங்க. இதை கேட்டு சந்திரா, சே என்னங்க நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க, மாயாவை வச்சு தான் ரேவதி கதையை முடிக்கணும், இவங்களோட வாழ்க்கையவே தொலைக்கணும்னு நாம நினைச்சோம், ஆனால் நாம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்னாவில் இருக்குதுங்கிறாங்க சந்திரா. சந்திரா அந்த டிரைவர் பையன் எங்களை சும்மா விடல, அடி அடின்னு அடிச்சான், இடி மாதிரி அடி ஒன்றும். எப்படியெல்லாம் வலிக்கு தெரியுமா, சித்தப்பாவும் நானும் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கோம், இந்த மாயாவையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான் சந்திரா. அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு நீ சொல்லு, அடுத்தது நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கலாங்கிறாங்க. இதை கேட்ட சந்திரா, இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்து என்னால் சகிச்சிட்டு இருக்கவே முடியல, ரேவதியும் கார்த்திகும் அப்படி கொஞ்சம் குழாவிக்கிறாங்க தெரியுமா, எங்கள் அக்கா கறி அதை பார்த்து மெச்சிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் என்னால் கண்கூட பார்த்துட்டே இருக்க முடியல, சீக்கிரம் நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சந்திரா தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.